بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த அல் குர்ஆனை படிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிப்போம் நினைக்கின்றேன். நாங்கள் இங்கே எனது விருப்பம், எனது சொந்த அபிப்பிராயமும் விருப்பமும் அல் குர்ஆனை படிக்க வேண்டும் என்பதை தவிர வெறுமனே பயான் மாறி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நான் அதனை பெரும்பாலும் விரும்புவதில்லை. இப்படியான வகுப்புகளை நடாத்தும் போது இப்படி உட்கார்வது கூட இல்லை, குரூப்பாகத்தான் உட்காரும். இந்த மாதிரி கிளாஸ் ரூம் மாதிரி உட்கார்றது இல்லை, குரூப்பாக தான் உட்காரும். இந்த குரூப்புகள் எல்லாரும் கருத்து சொல்லி விளங்கி அவங்களோட அபிப்பிராயங்களை சொல்லி கருத்தை சொல்லி அதனூடாகத்தான் அந்த வகுப்பை அந்த தப்சீரை நான் கொண்டு சொல்லுவோம். லேடிஸுக்கும் கூட அப்படித்தான் கொண்டு போறது. அப்பதான் நீங்க படிச்ச மாதிரி, இல்லாட்டி பயான் கேட்ட மாதிரி தான். சூரத்து நூறு ஒரு நிகழ்ச்சி மாதிரி தான் அது. சூரத்து நூற படிச்ச மாதிரி இல்லை. அதான் எங்க சொந்த அபிப்பிராயம். உட்கார்ந்து கருத்து சொல்லி பேசி இந்த குரூப்புகளுக்கு பேர் வச்சு போட்டி மாறியாக்கி இப்படி எல்லாம் செய்யும். அப்பதான் அந்த படிக்கிற மாதிரி. இல்லாட்டி சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறாத்தான் இருக்கும். அது நீங்க கேட்டுக்கொண்டிருக்க, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், உங்களுக்கு வேற யோசனை எல்லாம் போவா, சில நேரங்களை தூக்கவும் போவா, இப்படியெல்லாம் நடக்கும். உங்களே இயங்க விட்டாட்ட அது ஒரு படிப்பு மாறி. அதான் எங்க சொந்த அபிப்பிராயம். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியமோ உனக்கு தெரியல. சரி, அதான் நிரப்புவதற்காக, அதாவது கொஞ்சம் ஒரு அளவு நிரப்புவதற்காக நாங்கள் இப்படி செய்வோம். அதாவது முதலாவது முழு சூரத்து நூறை முழுமையா அப்படியே பார்த்து முடிப்போம். மேலோட்டமாக பார்த்து முடிப்போம். மேலோட்டமாக பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும். முழு சூரத்து நூறு வாய்ப்பு முடிச்சோன்னே ஒரு அபிப்பிராயம் வரும். அந்த அபிப்பிராயத்துல பின்னணியில நாங்க விளங்குறதுக்கு பார்ப்போம். ஒன்றும் தெரியாம திடீர்னு 10 ஆயத்தை நான் விளங்கப்படுத்துறீங்கன்னா, அல்லது 1வது ஆயத்தை மட்டும் விளங்கப்படுத்தி 2வது ஆயத்தை மட்டும் விளங்க அப்படி போனா உங்களுக்கு அந்த முழு சூறாவை பத்தி ஒரு அபிப்பிராயம் நீக்காது. சும்மா நான் சொன்னதை மட்டும்தான் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கு. அதனால முழு சூரத்து நூறும் தமிழ்ல வாசிச்சு விளங்கி முழுக்க இந்த சூரத்து நூறு எத்தான் சொல்றேன்னு ஒரு கருத்தை உருப்பாடும். வந்ததுக்கு பிறகு நாங்க முழு சூரத்து நூறையும் பார்ப்போம். அந்த அமைப்புல இப்ப நாங்க பார்க்க போறோம். அப்ப அந்த வகையில நாங்க சூரத்து நூறை குறைஞ்சது அந்த அமைப்புலையாவது பார்க்கறதுக்கு முயற்சி. நம்ம குர்ஆனுடைய இந்த சூரத்து நூறு குர்ஆனுடைய ஒழுங்குப்படி 24வது சூரா. இது 64 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இந்த சூரா பெரும்பாலான இமாம்களோட கருத்துப்படி அல்லது சீரா ஆசிரியர்களோட கருத்துப்படி ஹிஜ்ரி 5வது வருடம் ஷாபான் மாதம் நடந்த பனு முஸ்தலக் யுத்தம் அல்லது கஸுவத்து மாஇல் மரீசி என்று சொல்லும். அல்லது இதுக்கு கஸுவத்து பனில் முஸ்தலக், கஸுவத்து பனில் முஸ்தலக் என்ற யுத்தத்தின் போது அல்லது யுத்தத்தை பின்னணியாக கொண்டு இறங்கின சூறான்னு சொல்றதுதான் இந்த சூறாவுடைய ஆயத்துக்களை பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது. இந்த யுத்தம் அதிகமான இமாம்கள் அல்லது சீரா ஆசிரியர்களோட கருத்துப்படி ஹிஜ்ரி 5வது வருடம் ஷாபான் மாதத்தில் நடக்கும். ஹிஜ்ரி 5வது வருடம் ஷாபான் மாதத்தில் நடக்கும். சிலருடைய அபிப்பிராயப்படி ஹிஜ்ரி 6வது வருடம் நிகழும். சிலருடைய அபிப்பிராயப்படி ஹிஜ்ரி 6வது வருஷம் இந்த ஷாபான் இந்த பனு முஸ்தலக் யுத்தம் நிகழ்ந்தது. அந்த யுத்தத்தை பின்னணியாக கொண்டுதான் அந்த சூறாவும் இறங்கியது என்றது நாங்க பார்ப்போம். ஏன் அப்படி சொல்றோம் என்றால், பனு முஸ்தலக் யுத்தத்தின் இறுதியில நடந்த ஒரு நிகழ்வுதான் நாங்க ஹதீசுலிஃப் என்று சீரா ஆசிரியர்கள் அந்த நிகழ்வு சொல்லுவாங்க. ஹதீசுலிஃப் என்று சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அபாண்டம் சுமத்திய அந்த நிகழ்ச்சி பனு முஸ்தலக் யுத்தத்தின் இறுதி பகுதியில நிகழ்ந்ததாக நாங்கள் சீராவில் படிக்கிறோம்.
அந்த நிகழ்ச்சி, அந்த முழு பனு முஸ்தலக் நிகழ்வும் பெருசு. அது ஒரு பகுதி தான் இந்த ஹதீஸ்ல இருக்கு, ஒரு பகுதி தான் ஹதீஸ்ல இருக்கு. ஆனா பனு முஸ்தலக் யுத்தம் என்றது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு, ஒரு நீண்ட ஒரு நிகழ்வு. அது ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த ஹதீஸ்ல இருக்கு. ஹதீஸ்ல இருக்கோட சேர்த்து இன்னும் பல நிகழ்வுகள் பனு முஸ்தலக் அந்த யுத்தத்துல நிகழ்வு. அப்ப அல்லாஹ் அந்த பனு முஸ்தலக் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா சம்பவங்களையும் சேர்த்து நாங்க பார்த்தால் 3 சூறாக்கள்ல சொல்லுது. ஒன்று சூரத்து முனாஃபிகூன்ல ஒரு பாகம், சூரத்து அன்-நிஸால ஒரு பாகம், இப்ப நாங்க பார்க்கிற சூரத்து நூர்ல இன்னொரு பாகம். இந்த 3 சூறாக்கள்லயுமே இந்த பனு முஸ்தலக் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். அல்லாஹ் அந்த நிகழ்வுகளை ஒரே காலத்துல நடந்ததுதான், ஒரே காலத்தான ஒரே ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்குள்ளார நடந்த நிகழ்ச்சி தான். ஆனா அல்லாஹ் தஆலா 3 சூறாக்கள்ல உடைச்சு போட்டிருக்கிறார். இந்த சூறால கொஞ்சம், முனாஃபிகூன் அந்த சூறால கொஞ்சம், நிசா அந்த சூறால கொஞ்சம், இப்படி பிரிச்சு அல்லாஹ் தஆலா போட்டிருக்கிறார். அது பிரிச்சு போட்டா நீங்க விலை கொள்ளையிலும் ஒரே நிகழ்ச்சி. அப்ப ஒரே ஒரு சூறாவே வந்திருக்கலாம், அது ஒரே ஒரு சூறாக்குள்ளாரே அது 3 நிகழ்ச்சியும் அப்படியே சேர்ந்து வந்திருக்கலும். ஆனா அல்லாஹ் தஆலா பிரிச்சு 3 சூறாக்கள்ல உடச்சு போட்டிருக்கேன். சூரத்து நிஸால ஒரு பகுதி, முனாஃபிகூன் ஒரு பகுதி, நூர்ல ஒரு பகுதின்னு சொல்லி உடச்சு போட்டிருக்கேன். என்ன காரணம்? ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனித்துவம், ஒரு தனியான ஒரு ஓட்டம், மைய கருத்து ஒவ்வொரு சூறாவுக்கும் தனி இருக்கு. அந்த மைய கருத்துக்கு பொருத்தமாக வரக்கூடிய நிகழ்ச்சியை தான் அதோட சேர்ப்போம். பனு முஸ்தலக்கின் அந்த பொது முழு யுத்தத்திலையும் ஹதீஸ்ல பொருத்தம் சூரத்து நூர்ல போடுவது. இன்னொரு நிகழ்ச்சி முனாஃபிக்குகளோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்ச்சி பொருத்தம் முனாஃபிகூன் என்ற சூறால போடுது. இன்னொரு நிகழ்ச்சி பொருத்தம் சூரத்து நிஸால போடுது. எனவே அல்லாஹ் தஆலா 3 சூறாக்களுக்கு மேல பிரித்து விட்டுருக்கு. அப்ப எனவே ஒவ்வொரு சூறாவும் ஒரு மைய கருத்து, ஒரு சிந்தனை ஓட்டம், ஒரு கருத்து தொடர்ச்சியோட போகிறது என்று சொல்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். அல்லாஹ் ஒரே நிகழ்ச்சிய ஒரு சூறால போடாம வேற சூறாக்களை பிரிச்சுட்டு இருக்கிறது நல்ல ஒரு உதாரணம். அந்த வகையில நாங்க இந்த சூறாவை பார்ப்போம். இப்ப நாங்க இந்த சூறாவை இவ்வளவு சொல்லிட்டு நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. ஒரு முறை அப்படியே பார்த்துட்டு சொல்லுவோம். முழு சூறாவையும் ஒரு முறை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம், உங்களுக்கு கொஞ்சம் அல்பாத்தான் இருக்கும் என்றாலும் மேந்த அபிப்பிராயம் என்னென்றா, இந்த நீங்க முதலாவது சூறாவை பார்த்து மனசுக்கு எடுப்போம். இந்த சூறா எடுத்தான்னு சொல்லுவது மனசுக்கு எடுப்போம். எடுத்ததுக்கு கூட விளங்கப்படுத்தினா தான் மிச்சம் நல்லா. அந்த வகையில நாங்க சூறா அப்படியே மேலால பார்த்துன்னு போவோம், முழுக்க பார்த்துருவோம். மிச்ச நேரம் போகாது. 64 வசனம் வேணுமெண்டா இந்த கிளாஸும் அடுத்த கிளாஸ் மட்டும் போவோம். நான் இடையில தலைவிட்டு மிச்சம் சொல்ல மாட்டேன். நீங்க அந்த மொழிபெயர்ப்பு பார்த்துக்கொண்டா சார், மொழிபெயர்ப்பு பார்த்துக்கொண்டே போங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த சூறா இல்லைன்னு சொல்லுங்க. நான் தேவையான இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட ஆயத்துல விளங்கப்படுத்தி விட்டேன். ஏனென்றால் இந்த மொழிபெயர்ப்புகள்ல சில நேரங்கள்ல மொழிபெயர்ப்பு ஆசிரியர்கள் குற்றம் சொல்றதில்லை, சரியா குறுக்கலாம் நீக்கும். குர்ஆன் சொல்ல வர அந்த கருத்தை அழகா சொல்லலாம் நீக்கும். அவங்க 7 மாத மாதிரி மொழிபெயர்த்து அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி பார்க்கிறேன். லேசா விளங்கப்படுத்துறது, மற்றது நீங்க அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் பார்த்து கொண்டு போனா போதும். இப்ப அது முதல் 10 வசனம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் 10 உதவியா? முதல் 10 வசனம். இது ஃபாஸ்டா இருந்தா இதை விட ஸ்லோவாக்கும். 2 வசனமா வருது. முதல் 10 வசனம் அது. இதன் மொழிபெயர்ப்பு அவதானிச்சு கொண்டிருந்தா முதலாவது ஆயத்து பாருங்க. அந்த முதலாவது ஆயத்துல இந்த சூறாவுக்கு மட்டும் வேறொரு சூறாவும் இப்படி ஆரம்பிச்சு குர்ஆன்ல எந்த சூறாவும் இந்த அழைப்புல ஆரம்பிச்சு. இந்த பாருங்க, சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன். அந்த ஒரு சூறாவும் இந்த மாதிரி ஆரம்பிச்சு. அப்ப என்ன சொல்ல வரமாட்டா, இப்ப குர்ஆன்ல இருக்கிற எல்லா சூறாவுக்கும் சூறா தானே, எல்லாம் சூறா. ஆனா இந்த சூறா மட்டும் சூரத்துன் அன்ஸல்னாஹா வந்து அல்லாஹ் தஆலா தனியா சூரத்துன்னு சொல்லி காட்டி ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் இறக்கிய சூறா சரியா மொழிபெயர்த்தால் சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா, நாங்கள் இறக்கி விதியாக்கிய சூறா ஒன்று. நாங்கள் இறக்கி விதியாக்கிய சூறா ஒன்று.
சூரா 1 இது. வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின், அதில் நான் மிகவும் தெளிவான வசனங்களை நாம் இறக்கி இருக்கிறோம், நீங்கள் உணர்வு பெறலாம் என்பதற்காக. லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் உணர்வு பெறலாம் என்பதற்காக என்று அந்த ஒரு எந்த சூறாலையுமே சொல்லாத மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா. அப்ப அது வர கேள்வி என்னண்டா, எல்லாமே சூறா தானே, இந்த சூறா மட்டுமல்ல எல்லா சூறா. ஏன் இதுக்கு மட்டும் சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா, எல்லா சூறாவும் அல்லாஹ் இறக்கித்தான் வந்தது, எல்லா சூறாவுமே கடமையானதுதான். அது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டாய முஸ்லீம்கள் கடைபிடிக்கத்தான் வேணும். அப்படி இருக்கும்போது இந்த சூறாக்கு மட்டும் விசேஷமாக அல்லாஹ் ஏன் அதை சூறான்னு தனியா சொல்லி திரும்ப ஏன் ஃபரத்னாஹா என்று சொல்லி இந்த ரெண்டு சொற்பிரயோகத்தையும் ஏன் பாவிக்கணும் அந்த கேள்வி எழும்போம். நாங்க பின்னால பதில் பார்ப்போம். என்றாலும் அந்த சூறால காணப்படுற விசேஷ தன்மையை நான் இங்க சொல்றேன். தொடங்கும் போது சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா அது தனியாக ஏன் சொல்லணும், அதான் நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது இந்த சொல் இந்த ஆயத்துல வந்து இருக்கிற வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத், ஆயாத்தின் பையினாத் என்ற இந்த சொல் நாம் மிகவும் தெளிவான வசனங்களை இதில் இறக்கி இருக்கிறோம், இந்த சூறாவில் இறக்கி இருக்கிறோம் என்ற அந்த சொல் இந்த சூறால இன்னும் 7 முறை இதோட சேர்த்து 7 முறை வந்திருக்கு. ஒன்றும் பையினாத்துன்னு வந்து, இல்லாட்டி முபையினாத்து வந்து, இல்லாட்டி யுபையினுஹான்னு வந்து, யுபையினுஹா சொல்லி வந்திருக்கு, அல்லது பையினாத் வந்திருக்கு, அல்லது முபையினாத் வந்து. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த கருத்தை, அதாவது மிகவும் தெளிவானது என்று இந்த கருத்தை, மிகவும் தெளிவான வசனங்கள் என்ற கருத்தை திருப்பி திருப்பி சொல்லிருக்க அந்த சூறா. பல முறை 64 வசனங்கள்ல 7 முறை திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன். குறிப்பிட்ட இடங்கள்ல திருப்பி திருப்பி சொல்லிருக்கிறான்னு ஆகா. இது இன்னொரு இந்த சூறால அவதானிக்கிற இன்னொரு விஷயம். திரும்ப அடுத்த ஆயத்தை நாங்க பார்த்தோம், 2வது ஆயத்துக்கு வந்தோம். நாங்க பார்த்தோம் 2வது 10 வசனங்கள் வரையும், 2வது ஆயத்திலிருந்து 10 வசனங்கள் வரையும் எல்லாம் விபச்சாரம் சம்பந்தமான சட்டங்கள். சுருக்கமா நாங்க சொன்னால் எல்லாமே விபச்சாரம் சம்பந்தமான சட்டங்கள். முதலாவது விபச்சாரம் செய்வதற்கான தண்டனை என்னது, அது முதலாவது. 2வது விபச்சாரம் செய்யக்கூடியவன் முஸ்லிம் சமூகத்தில் அங்கத்தவராக இருக்க பொருத்தமில்லை. 2வது நீங்க இந்த ஆயத்தில் பாருங்க. 3வது ஆயத்தில் பாருங்க. முதலாவது சொல்லிச்சு விபச்சாரத்துக்கான தண்டனை, உங்களுக்கு தெரியும், திருப்பி சொல்ல தேவையில்லை. 2வது சொல்லிருக்காரு எப்படின்னா, 3வது ஆயத்துல சொல்லிக்கு என்னன்னா, ஒரு விபச்சாரி முஸ்லிம் சமூகத்தில் அங்கத்தவனாக இருக்கிறதுக்கு பொருத்தம் இல்லை, அவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி. எப்படி சொல்லிருக்குது, அஸானி லா யன்கிஹு இல்லா அஸானியத்தன், ஒரு விபச்சாரம் செய்பவன் ஒரு விபச்சாரம் செய்யும் பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும், அல்லது விபச்சாரியைத்தான் இந்த முஷ்ரிக்கை தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் ஒரு விபச்சாரம் கூடிய பெண்ணை அல்லது முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் திருமணம் முடிக்கும். அதே மாதிரி மறுபக்கத்தால அதே மறுபக்கத்தால குர்ஆன் சொல்றது, ஒரு முஷ்ரிக்கான பெண்ணாக இருந்தாலும் அவளை முடிக்கிறதுக்கு ஒரு விபச்சாரியான ஆண் தான் தேவை, அல்லது முஷ்ரிக் தான் தேவை சொல்ற. அப்ப இந்த ஷிர்க் என்பதை ஜினா என்பதை சமன் போல கிட்டத்தட்ட சமன் மாறி சொல்லு. மூமின்களுக்கு அது ஹராமானதாகும், அவ்வாறு திருமணம் முடிப்பது ஹராமானதாகும் சொல்லு. இது இந்த சூறால சொல்ற 2வது சட்டம். அது எப்படி விளங்குவோம்னு சொல்லி நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்ப்போம். கருத்து சொல்றதுக்கான ஆச்சு. அதாவது ஒரு விபச்சாரியா இருக்கிறவன் அவனே மாதிரி ஒரு விபச்சாரியோட தான் வாழ பொருத்தம், அல்லது முஷ்ரிக்கோட வாழ சொல்லு. அப்ப ஷிர்கும் உண்டு மாதிரி கிட்டத்தட்ட இந்த சூறா சொல்லுது. அப்ப உண்டுதானா, அல்லாட்டி ஏன் இந்த சூறா அப்படி சொல்லிச்சுது நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்ப்போம். அடுத்தது இந்த விபச்சாரத்துக்கான இந்த 2 சட்டங்களை சொன்னதன் பிறகு 2 சட்டங்களை சொன்னதன் பிறகு 3வது அபாண்டம் சம்பந்தமாக சொல்லு. அபாண்டம் சுமத்துவது சம்பந்தமாக 3வதாக சொல்லு. அது சொல்லும் போது இப்படித்தான் அந்த ஆயத்தில் இருக்கு. நீங்க அந்த ஆயத்தில் அமைப்பு பாருங்க. ஒருவர் ஒல்லவீன யர்மூனல் முஹ்சனாத், கற்புணரி உள்ள பெண்களுக்கு அபாண்டம் சுமத்துபவர்கள். இவ்வளவு கசையடி 80 கசையடி கிடைக்கும் சொன்னா போதும் தானே.
பின்னாடி இன்னொரு துண்டை சேர்த்து ஒலமியாசு والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء 4 சாட்சிகளையும் கொண்டு வராவிட்டால் என்பது கசையாடி சொல்லு. அப்ப அந்த அபாண்டம் சுமத்தினால் என்பது கசையாடின்னு சொல்லாம அபாண்டம் சுமத்தி விட்டு பின்னர் 4 சாட்சிகளையும் கொண்டு வராவிட்டால் சொல்லு. அப்ப என்ன குர்ஆன் சொல்ல வருது? அதாவது ஒருவர் விபச்சாரம் செஞ்சார் என்று சொன்னால் சொல்வதே அபாண்டம் சுமத்துறது. 4 சாட்சியை கொண்டு வராட்டி அவர் வெறுமனை சொல்றதே அபாண்டம் சுமத்துறத. 4 சாட்சி கொண்டு வராட்டி தண்டனை கிடைக்கும். அனுப்புறான்னு சொல்றது. இப்படி சொல்லல. 4 சாட்சியை விட்டு போட்டு சும்மா சொல்லல. அபாண்டம் சுமத்தினா என்பது கசையாடின்னு சொல்லல. அபாண்டம் சுமத்தி 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் அவருக்கு 80 கசையாடி கிடைக்கும். ஏனென்ற அமைப்பில் இந்த வசனம் அமைஞ்சிருக்குது. நாங்க அடுத்த திரும்ப 80 கசையடி மட்டுமல்ல தண்டனை இன்னொரு துண்டும் இருக்க. ஒலா தக்பரு லஹும் ஷஹாதத்தன் அபத, அவருடைய சாட்சியை ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டதில்லை, ஒரு போதும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். நீங்கள் அவருடைய சாட்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒலா தக்பரு லஹும் ஷஹாதத்தன் அபதா உலாய்க்கவும் ஒரு பாசிப்பு, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வரையறைகளை மீறி நடந்து கொண்டவர்கள். பாசிக்கல்லா அல்லாஹ்வுடைய வரையறைகளை மீறி நடந்து கொண்டவர்கள் என்று குர்ஆன் 2 தண்டனை சொல்லுது. கதுப்புக்கு அல்லது அபாண்டம் சுமத்துவதற்கு 2 தண்டனை சொல்லு. 1 கசையாடி, 2வது அவருடைய சாட்சி இனி ஒருபோதும் மனுஷனை பார்த்து ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் அங்க சொல்லுது. உலாய்க்கவும் பாசிப்புன்னு சொல்லு. அடுத்தது நாங்க பார்த்தா அடுத்த வசனத்துல இல்லல்லதீன தாபு, பாவ மன்னிப்பு கேட்டு நிம்பாவதிதானிக்க அதன் பிறகு வாஸ்லஹு, அவர்கள் சீர்திருந்தும் வாழ்ந்தால், சீர்திருத்தம் செய்தும் வாழ்ந்தால், அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க கூடியவனாக ரஹீமாக கஃபூராக இருக்கிறார் என்று சொல்லு. தௌபா கேட்டால் அவர் என்ன நிலை அடைவார் என்றதுல ஒரு சிக்கல் உண்டு. ஏன்னா முன்னாடி இருக்கிற 2 வசனங்கள். ஒன்று எப்படி அவங்களோட சாட்சியங்களை நீங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவா. 2வது உலாய்க்கவும் பாசிக்கு, அவர்கள் பாசிக்குகள் சொல்லு. தௌபா கேட்டு எது நீங்கும்? பாசிக்கின்ற பண்பு நீங்குமா, அதை இனி அவரை சாட்சியும் ஏற்றுக்கொள்ள? அதுல ஒரு பிரச்சனையோடு ஒரு கருத்து ஏற்பாடும் நிற்கிறாங்க. பின்னால பார்ப்போம். அதான் அந்த வசனத்தின் அமைப்பெல்லாம் சொல்றோம். வசனத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, நீங்க எப்பவுமே அவங்களோட சாட்சி ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லுது. ஒலா தக்பரு லஹும் ஷஹாதத்தன் அபத, ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லுது. அபதன் சொல்லையும் பார்த்து திரும்ப உலாய்க்கவும் பாசிக்கும் சொல்லு, அவங்கதான் பாசிக்குகள் சொல்லு. இப்ப அதற்கு சொல்றது ஆனா தௌபா கேட்டு நல்லா வாழ்ந்தால் சரின்னு சொல்லு. அல்லாஹ் மன்னிப்பார், மன்னிக்கக்கூடியவன், கருணை உள்ளவன் சொல்லு. இப்ப அவங்க சொன்ன அந்த செஞ்ச அந்த வேலையில எது நீங்க வாங்கலை தௌபா கேட்டு கிறிஸ்தண்ட அந்த பெரும்பாவி அல்லது அல்லாஹ்வுடைய வரையறை மீறி வாழ்ந்தவன் நல்ல அது மட்டும் நீங்குமா, அல்லது அவங்களோட சாட்சி மீறி ஒப்புக்கொள்ளப்படும் என்றது ஒரு கருத்து ஏற்பாடு. அது அப்படியே அதான் அங்க நாங்க அந்த வசனத்துல பார்க்கிற அடுத்த ஒரு. இப்ப நாங்க அடுத்த வசனத்துக்கு வந்தால் இன்னொரு பாதிப்பு அறிவிக்குவாங்க. என்ன சொல்லுதுன்னா, ஒரு அதே சட்டத்துல விபச்சார சட்டத்தில் இன்னொரு பகுதியை நாங்க பார்க்கிறோம். கணவன் மனைவி இவர்களுக்கு இடையில இந்த விபச்சார குற்றச்சாட்டு வந்து வேற எதுவும் சாட்சிகள் இல்லாவிட்டால் என்ன செய்யுது? மனைவி கணவனை குற்றச்சாட்டு இவர் விபச்சாரம் செய்தார், வேற சாட்சி ஒண்ணும் இல்லை, நான் கண்டது மட்டும் சொல்றேன். அதே மாதிரி கணவன் மனைவியை குற்றம் சாட்டுறார், அவருக்கும் வேறு சாட்சி இல்ல, அவர் தான் சாட்சி. இப்ப அதுக்கு என்ன தீர்வு? அதைத்தான் அந்த வசனங்கள் சொல்லும். நீங்க வாசிருக்கீங்க அந்த வசனங்கள் என்ன சொல்லுவோம் நான் சொல்றேன். அது இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் இந்த சொல்லால சொல்லுவாங்க. அல்ல சொல்லால இந்த சட்டத்தை பார்ப்போம். நேரடி பொருள் பரஸ்பரம் சாபமிட்டுக் கொள்ளுதல், பரஸ்பரம் சாபமிட்டுக் கொள்ளுதல். நீங்க அந்த ஆயத்த வாசம் உங்களுக்கு வழங்கும் வலை கொள்ளையிலும் சாபத்தை வாங்கி போடுறாங்க. அந்த மாதிரிதான் அவங்களோட சாட்சிய ஒழுங்கி, சாட்சிய அமைப்பு, சாட்சியம் எப்படி சொல்லணும்,
அதாவது 4 சாட்சி இல்ல, அவர் மட்டும்தான் கண்டிருக்கிறார், கணவனோ அல்லது மனைவியோ. இப்ப அவங்க எப்படி அதை விரும்புறது? அதுக்கான ஒழுங்கு சொல்லிருக்கிறார். அப்ப அவங்க பொய்யாக சொல்லி இருந்தால் கணவனோ மனைவியோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபமோ அல்லது கோப பார்வையோ கிடைக்கும் என்றுதான் அந்த வசனம் இருக்கு. எனவேதான் இவ்வளவுதான் குர்ஆன் இந்த விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களாக இந்த சூறால சொன்னது. இவ்வளவு, அதாவது 4 விஷயங்களைத்தான் இந்த நாங்க விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களாக குர்ஆன். இப்ப நாங்க இந்த சூறா அடுத்த பகுதிக்கு 11வது வசனத்துக்கு வந்தோம். இப்ப நாங்க இந்த சூறால 10 வசனங்களை பார்த்தோம். ஏற்கால ஒரு பகுதியும் நாங்க சொல்லலாம். அதாவது விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட விபச்சாரத்துக்கும் அதனோடு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்குமான தண்டனை அப்படின்னு நாங்க சொல்லலாம். விபச்சாரத்துக்கும் அதனோடு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்குமான தண்டனைன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில அந்த தண்டனைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயத்தை சொல்லு. முதலாவது சொல்லிருக்கு அது 80 கசடியாக இருக்கும் சொல்லு. 2வது சொல்லிருக்கு அப்படியான விபச்சாரிக்கு முஸ்லிம் சமூகத்தில் அங்கத்தவராக இருக்கிறதுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்றது. 3வது சொல்லிருக்குது இந்த பிரயோகம் இல்லை, ஒருவர் இன்னொருவரை விபச்சார குற்றம் சாட்டின்னு சொல்ல. விபச்சார குற்றம் சாட்டி அதற்கான 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டார் அதான வசனமாயிப்போ அப்படி சொல்ல. எப்படி சொல்லுது? அபாண்டம் சுமத்தி 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டார். குற்றம் சுமத்தி இந்த சொல்ல விட்டுட்டு இருக்கிறார். அபாண்டம் சுமத்தின்னு சொல்லு. ரம்மியும் அரபுல ரமா சொன்னாரு. அபாண்டம் சுமத்துறதுதான் சொல்ல, குற்றம் சாட்டுறதுக்காக. இத்திஹாம் தான் குற்றம் சாட்டு. அப்ப குர்ஆன் எப்படின்னா ஒருவர் இன்னொருவருக்கு விபச்சார குற்றத்தை சாட்டி 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் அவருக்கு 80 கசடி கொடுக்கப்படும் என்று சொல்லி கோணுமா? அப்படி சொல்லாம அபாண்டம் சுமத்தி 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் சொல்ல. குர்ஆனுடைய அந்த வசன பிரயோகத்தை நாங்க எப்படி இருந்து விளைவிப்போம் ஒரு விளங்குவோம். அந்த வசன அமைப்பு சொல்லி கொண்டு போறோம் யோசிக்கிறதுக்காக எப்படி யோசிப்போம். 12வது சொன்ன, அதாவது அபாண்டம் சுமத்தினா இவ்வளோ 80 கசடி தண்டனை உண்டு. 2வது அவருடைய சாட்சியத்தை இனி ஏற்றுக்கொள்வது இல்லை, ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. உலகத்தக்கும்பரு லகும் ஷஹாதத்தன் அபத், அவருடைய சாட்சியத்தை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். 3வது தண்டனை அவர் பாசு உலகம் ஒரு பாசு இந்த முஸ்லிம் சமூகத்தில் அவர் பாசு என்ற பெயரால அழைக்கப்படுவார் என்று சொல்லுங்க. இந்த 3 தண்டனையும் இருக்கு. அந்த விபச்சார குற்றத்தை அல்ல விபச்சாரத்தை அபாண்டமாக இன்னொருவர் மீது சுமத்தினார் என்று சொல்லுங்க. திரும்ப அதோட சேர்த்து சொல்றது, ஆனால் பாவ மன்னிப்பு கேட்டால் இல்ல தாபு வாஸ்லஹு சலாஹாக வாழ்ந்தார் என்ன அஸ்லாவுடைய சொற்பிரயோகத்தை நாங்கள் பின்னால வாங்குவோம். வாஸ்லஹு அல்லாஹ் அவங்கள மன்னித்து விடுவார். எதை மன்னித்து விடுவார்? இப்ப அந்த குர்ஆன் தெளிவே எதை மன்னிச்சுதான் சொல்ல. சிலர் அபிப்பிராயம் மன்னித்து விடுற அந்த பாசிட்ட பண்பு மட்டும் நீங்குவார். அவரை சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டது ஒடா தக்பருல்லாஹு ஷஹாதத்த அபதன் சொல்லு. அதான் நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது. இது குர்ஆன் விபச்சாரம் அதனோடு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனைகள் சொல்லி சொன்ன பாரு. இப்ப நாங்க குர்ஆன்ல இன்னொரு பகுதி கொள்ளும், அந்த சூறால அடுத்த பகுதி கொள்ளும். இப்ப இந்த பகுதியில இப்ப நாங்க பாக்குற இந்த பகுதியில குர்ஆன் அந்த சம்பவத்தை கொண்டு வரும். ஹதீஸ் சொல்ற சம்பவத்தை இந்த பகுதியில கொண்டு வரும். ஏன் கொண்டு வர குர்ஆன் ஒன்றும் சொல்லாது. எவ்வளவு பாருங்க, கடைசிக்கு முடிஞ்ச ஆயத்தையும் தொடங்குற இடத்தையும் பாருங்க, அதே நீங்க ஆயத்தையும் கொண்டு வரணும். ஒன்றும் குர்ஆன் வழங்கப்பட்ட ஒன்றும் சொல்லாது. முன்னாடி இருக்கிற ஆயத்தை நாங்க பார்த்தா அந்த அபாண்டம் சுமத்துவதற்கான தண்டனைகள் பற்றிய ஆயத்தை முன்னாடி அது முடிய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்து நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் அந்த சம்பவத்தை குர்ஆன் சொல்லுது. அத சொல்ற அமைப்பை பார்த்தா நாங்க என்ன விலகி கொள்ளலாம் என்றதை நீங்க அந்த ஆயத்தை அப்படியே ஓதிக்கொண்டு போற நேரத்தில் அவரை அனுப்பி கொண்டு வாங்க. ஒன்று
இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி முஸ்லிம் சமூகத்தை ஒரு பெரிய ஒரு பாதிப்பையும் குழப்ப நிலையையும் பிரச்சனையை உண்டாக்குவதற்கு இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்த முயற்சித்தார்கள் என்று ஒன்று சொல்லு. நான் அந்த எந்த வசனம் சொல்றேன்னு சொல்ல வரல, நீங்கள் அவதானிச்சு கொண்டு போனா அதை விளங்கியலும் உஸ்மத்துன் மின்கும் சொல்ற அந்த சொல்லிருந்த அதை விளங்கியலும். இரண்டாவது சொல்லுது, முஸ்லீம்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ளாட்டி விளைவு எவ்வளவு கொடுத்து பயங்கரமா மோசமா மாறிடும் என்று அடுத்து வார வசனங்கள் சொல்லும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த ஆயத்துகள்ல 26 வரை உள்ள வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லும். இந்த ரெண்டு விஷயங்களையும் சொல்றான். அதோட சேர்த்து இன்னொரு முறை மீண்டும் இன்னொரு முறையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துற அபாண்டம் செலுத்துவது எவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு பாவம் சொல்லும். அப்ப சொல்லுங்க பாருங்க. இதுலயும் நாங்க இந்த முதலாவது இந்த ஹதீஸ்லிக் அல்லது அபாண்டம் சுமத்துற இந்த விஷயத்தை செய்தவர்கள் பாவத்தை அவங்க செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவம் சொல்லிட்டு இரண்டாவது பகுதியில இப்படியான ஒரு அபாண்டம் சுமத்துதல் சமூகத்துக்குள்ளால வந்தால் எப்படி நடந்து கொள்வோம், ஒரு முஸ்லிம் சமூகம் எவ்வாறு நடந்து கொள்ளணும் சொல்றாங்க. அதுல இந்த ஆயத்தை கொஞ்சம் கவனத்துல எடுத்து பாருங்க. அதாவது 15வது வசனத்தை, இது தலக்கவுனஹு பிஅல்சினதிக்கும் வதகூனூன பிஅஃவாஹிக்கும் மா லைஸ லகும் பிஹி இல்ம் வதஹ்ஸபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அதீம். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. அதுல இந்த அல்லாஹ் தஆலா நீங்க நாவுகளினால் பெற்று வாய்களினால் சொன்னீர்கள் என்று, எது தலக்கவுனஹு பிஅல்சினதி நாவுகளினால் பெற்று வதகூனூன பிஅஃவாஹி உங்களுடைய வாயினால் நாவுகளினால் சொன்னீர்கள். உங்களுக்கு அறிவில்லாத விஷயம், மா லைஸ லகும் பிஹி இல்ம் உங்களுக்கு அறிவில்லாத விஷயம் சொல்லு. அதாவது உங்களோட காதும் வேலை செய்யல, மூளையும் வேலை செய்யும். நாவால பெற்று நாவால கொடுத்து வளர்ந்தே அப்படி காதும் சரியா வேலை செய்யாது, மூளையும் வேலை செய்யாது. நாவுக்கு அப்படி நாவால வைத்து நாவை சுத்தி போயிருக்கு. இப்படி நீங்க நடந்திருக்க கூடாது. வளர்ந்தி பொருளை நாவெல்லாம் சுத்துவார். காதும் சரியா இருக்காது, காது சரியா இருக்கா மூளைக்கு சரியா படுமே, காதும் சரியா இருக்காது, மூளையும் வேலை செய்யும். சொன்னதான் எது தலக்கவுனஹு பிஅல்சினதிக்கும் வதகூன பிஅஃவாஹிக்கும். அது குர்ஆன் அந்த வசனத்தை பார்த்து நாவினால் நீங்கள் பெற்று வாயினால் சொன்னீர்கள். மா லைஸ லகும் பிஹி இல்ம் உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயம் என்று குர்ஆன் அந்த வசனங்கள் எப்படி நீங்க நடந்து கொண்டீங்கோ அப்படி நீங்க நடந்து கொண்டிருக்க கூடாது என்று சொல்லு. இரண்டாவதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க உங்களை பற்றிய நல்லெண்ணம் இருந்திருந்தால் இப்படி சொல்லிருக்க மாட்டீங்க சொல்லு. ஓராளும் தன்னை பத்தி நல்லெண்ணம் இருந்திருந்தா எப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லும். அதாவது நான் இப்படி நடந்து கொள்வேனா என்று யோசிச்சிருந்தால் பேர குற்றஞ்சாட்டு வந்திருக்காரு என்று குர்ஆன் அடுத்ததாக எப்படி இதை போடும்னு சொல்லி சொல்லு. இதோட இந்த பகுதி முடியும். இந்த அதாவது ஹதீஸ் சொல்லி அந்த இந்த தலைப்பு அந்த ஆயத்தோட முடியும். எப்படி முடியுது என்று நீங்க அவதானிச்சாலும் கடைசியா அதை முடிய முந்தி சொல்ற 3 விஷயங்கள் இருக்கு. இந்த ஆயத்தை நீங்க அவதானிச்சு கொண்டு வந்திருந்த விளங்கிருக்கும். ஒன்று வரையறுக்காத ஒரு தண்டனையும் சொல்லும். வரையறுக்காத ஒரு தண்டனை எப்படி, அதாவது 19வது வசனம் 19வது வசனத்தை பார்த்து கொடுப்போம். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் மானக்கேடான பாவங்கள் விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு உலகிலும் மறுமையிலும் தண்டனை, உலகிலும் தண்டனை உண்டு, மறுமையிலும் தண்டனை. இது ஒரு குர்ஆன் சொல்ற ஒரு தண்டனை. இதோட சேர்த்து
ஹதீஸ் லிக்கோட சேர்த்து அது பின்னால சொல்ற ஒரு தண்டனை. இந்த அது என்ன பின்னால பார்ப்போம். அடுத்தது சொல்றது குர்ஆன் இன்னொரு விளைவு. ஹதீஸ் லிக் சொன்னதுக்கு பிறகு சொல்ற இன்னொரு உபதேசம் அல்லது ஒரு கருத்து குர்ஆன் சொல்றது, நீங்கள் இப்படி அந்த விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த அபாண்டம் சமூகத்துல சுத்தும் போது அதுல கவனம் இல்லாமல் நடந்து கொள்வது ஷைத்தான பின்பற்றுவதாக அமையும். ஷைத்தான பின்பற்றுவதாக அமையும். ஷைத்தானுக்கு இதுதான் ஆக தேவையான விஷயம். எப்படியாவது முஸ்லீம்களுக்கு மத்தியில் இந்த குற்றச்செயல், இந்த பாவச்செயல் பரவி போகும். அது ஷைத்தானுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை. நான் இன்ஷா அல்லாஹ் அதோட சம்பந்தமான ஹதீஸ்கள் இருக்கு, அதை சேர்த்து பார்ப்போம். அப்ப என்ன விஷயம் விளங்கும். இது ஷைத்தானுக்கு என்ன குர்ஆன் சொல்லுவீங்க, ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். அப்படின்னு இந்த அபாண்டத்தை சொல்வது, சொல்லி சமூகத்துல பரவலா அதை பேசி திரிவது உண்மையிலே ஷைத்தான பின்பற்றுவது செயலாக அமையும். ஷைத்தான பின்பற்றினால் சமூகம் முழுக்க இந்த சீர்கேட்டுக்குள்ளார போய் விழும். இந்த ஷைத்தான வேலையை இதுதான் சொல்லி அல்லாஹ் சொல்லி. இது இரண்டாவது. மூன்றாவது சொன்ன என்னன்னா, சரி ஏதோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு பயங்கரமான ஒரு பாவ செயலை பத்தி எங்களுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ எப்படியோ பேசி குழப்பம், பிறகு உணர்ந்துட்டோம், நாங்க செஞ்சது பிள்ளைதான் தவறுதான் உணர்ந்து திருந்திட்டோம். இப்ப அது மோசமான விளைவுகளை கொடுக்கவும் கூடாது. அதன் காரணமாக அதில் ஈடுபட்டவங்களோடு அபாண்டம் சுமத்தியவரோடு, எந்த மகளுக்கு அபாண்டம் சுமத்தி வச்சுக்கொள்ளுங்க, எங்க சகோதரிக்கு அபாண்டம் சுமத்தி வச்சுக்கொள்ளுங்க, இப்படி அபாண்டம் சுமத்தி அது பிறகு அவர் திரும்பிட்டார், அவருக்கு விலகிட்டு நான் தெரிஞ்ச கீழதான் விலகி. இப்ப விளைவு என்னது, நான் எந்த மகள் மீது அல்லது இந்த மனைவி மீது அல்லது இந்த சகோதரர் மீது அபாண்டம் சுமத்தியோடு எப்படி நடந்து கொள்ளணும், மோசமா அப்போ நடந்து கொள்ளக்கூடாது, விளைவு மோசமா போயிடவும் கூடாது என்றும் குர்ஆன் சொல்லுது. அதான் இந்த வசனம். இந்த பாருங்க 22வது வசனம், ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وَلْيَعْفُوا وَلْيَصْفَحُوا. உங்களில் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சத்தியம் பண்ண வானம் ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். எங்கட சொந்தக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டோம். இனி அவர் இப்படி எல்லாம் இந்த மகளை போட்டு பேசி போட்டார் அல்லது இந்த சகோதரி பண்ணி பேசி போட்டார், எனவே நான் இது இப்போ அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம். அப்படி நீங்க சத்தியம் பண்ணவா, அவ்வளவு பெரிய இந்த அபாண்டத்தை சுமத்தினாலும் நீங்க மன்னிப்போட நடந்து கொள்ளுங்க குர்ஆன். இது ஆக பெரிய ஒரு உதாரணமா, ஒருவர் மகளை பத்தி ஒரு ஆள் அபாண்டம் சுமத்திட்டார், அவரை வீட்டு பணியாலும் மிதிக்க மாட்டேன் போறோம், அப்படித்தான் எனக்கு வரும். ஆனா குர்ஆன் அப்படி சொல்ல, குர்ஆன் சொல்றது அப்போ நீங்க மன்னிப்பு என்று அடுத்ததாக குர்ஆன். இது அடுத்து சொன்ன உபதேசம், அபாண்டத்தை அடுத்து சொன்ன உபதேசம். நாங்க சம்பவங்களோட பார்ப்போம், அப்ப நல்லா விளங்கும். கடைசியா முடிக்கும் போது சொல்றது என்னண்டா குர்ஆன், இவ்வாறு அபாண்டம் சுமத்துவது உலகத்திலும் மறுமையிலும் சாபத்தை ஏற்பதற்கு காரணமாக, உலகத்திலேயும் அவருக்கு சாபம் கிடைக்கும், மறுமையிலையும் சாபம், துனியா உள்ளார், உலகத்திலேயும் சாபம் கிடைக்கும், மறுமையிலேயும் சாபம் கிடைக்கும். இப்படியாக செய்பவர்கள், இப்படியாக நடந்து கொள்பவர்கள் என்று சொல்லிட்டு முடிக்கும் போது சொல்லி முடிக்குது, ஒரு நாளும் இந்த இனத்தோட சேரும் சொல்றது மாதிரி கெட்டவன் கெட்டவனோட அனுப்பான், கெட்டவன் கெட்டவனோட அனுப்பான் சொல்லி குர்ஆன் அந்த வசனத்தை அப்படியே முடிக்கும். இதோட இந்த பாரு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சூரத்து நூர் வந்த அமைப்பு பாருங்க எப்படி வந்திருக்குது. விபச்சாரத்துக்கான தண்டனை, அந்த விபச்சாரத்தை வைத்து அபாண்டம் சுமத்துவோருக்கான தண்டனை. மூன்றாவது இதன் காரணமாக கணவன் மனைவி உறவு, இதன் காரணமாக விபச்சாரத்தால் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படுமாக இருந்தால் அது எப்படி என்ன மாதிரி நடக்கும் அது சொல்ற. இதோட இதெல்லாம் மூணும் சேர்ந்து என்னது விபச்சாரம், விபச்சாரம் அவனோடு சம்பந்தப்பட்ட தண்டனை. நாலாவது என்ன சொல்லுது என்றால், இந்த அபாண்டம் இப்படி அபாண்டம் சுமத்துவது எவ்வாறு ஒரு பெரிய சமூக பாதிப்பை ஏற்படும், எவ்வாறு ஒரு பெரிய சமூக பாதிப்பு ஏற்படும் என்று அடுத்ததா சொல்லு.
ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்று சீராடு இருந்து ஒரு துண்டை சொல்லி அதை ஐந்து கொண்டு வந்து திருத்தி பனு முஸ்தலக் யுத்தத்துல நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் கொண்டு போட்டு அதன் பின்னணியில அந்த சம்பவத்தை சொன்ன பின்னணியில மிக பெரும்பான்மையான சில உபதேசங்கள் சொல்லிச்சு. நம்ம சொன்னாங்க விரிவாரத்துக்கு அதை பார்ப்போம் சொல்லு. இதான் வந்த குர்ஆன் சட்டம் சொல்ற ஒழுங்க பார்ப்போம். அதாவது சட்ட நூல்கள் சொல்ற ஒழுங்கா அல்லது வேறொரு ஸ்டைலா? குர்ஆன் சொல்ற சட்டம் சொல்ற ஸ்டைல பாருங்க, என்ன அமைப்புல குர்ஆன் சட்டம் சொல்லுன்னு இப்படி சொல்லிட்டு இப்ப நாங்க இன்னொரு அடிப்பார் வேறொரு அடிப்பார் டைம் இருந்து நாங்க அதை கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டுவோம். கொஞ்சம் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சத்துக்கு நாங்க பார்ப்போம். இன்னொரு 15-20 நிமிஷத்துக்கு பார்ப்போம். இப்ப இந்த பகுதியில ஒரு புதிய ஒரு பகுதி தொடங்கு. அந்த விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட குற்றச்செயல்கள் அல்ல, இன்னொரு வித்தியாசமான சட்டத்திட்டங்கள் தொடங்கும். நாங்க சொல்லலாம் ஒன்று தான் அனுமதி கேட்டல் என்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம் பார்வையை தாழ்த்தி நடத்தல் என்று இரண்டாவது பார்க்கிறோம். மூணாவது பார்க்கிறோம் பெண்கள் தங்களுடைய அழகுகளை வெளிக்காட்டாது இருத்தல், எந்த அழகுகளை வெளிக்காட்டக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ஓதின ஆயத்துகள் விளக்கமா கொஞ்சம் விரிவா. அனுமதி கேட்டல் என்ற அந்த ஆயத்துல, அதாவது 27வது வசனத்துல நீங்க பாருங்க, குர்ஆன் பாவிச்சிக்கிற சொல் அது அனுமதி. சில நேரம் மொழிபெயர்த்திருக்கிறோம், எப்படி மொழிபெயர்த்திருக்கிறோம் தெரியல, நான் கவனிக்கல. இந்த சொல்ல பாவிச்சது தஸ்தஅனிசு அந்த சொல்ல பாவிச்சது. தஸ்தஅனிசு அந்த சொல்ல பாவிச்சது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களால பிறருடைய வீட்டில் நீங்கள் நுழையும் போது அங்கு நுழையாதீர்கள். அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களுக்கு இஸ்தினாஸ் என்று சொல்லக்கூடாது. அரபு மொழியில இஸ்தினாஸ் என்று சொல்லி இந்த சொல்றது வந்தது. அனுமதி பெற்று மொழி எடுத்திருக்கு. ஆனா உண்மையான சொல் என்னென்றாவது இந்த சொல்றது வந்தது உன்ஸ் என்று கருத்து. உன்ஸ் என்றால் உறவாடுதல் என்று கருத்து. உறவாடுதல் அதான் உன்ஸ் என்று சொல்லு. இஸ்தானஸ் என்றா உறவாடுமாறு கேட்டு, நீங்க என்னோட உறவாடுறதுக்கு ரெடியான்னு கேட்டு 100 லூப்போம் சொல்லு. அனுபவம் கேட்டு சொல்ல மட்டும் பாவிக்காம அதை கூட கருத்துச்சார ஒரு சொல்ல பாவிச்சு உறவாட ரெடியான்னு பார்த்து லூப்போம். உங்களோட பேசுறதுக்கு காய்க்கிறதுக்கு அவர் ரெடியான்னு பார்த்து லூப்போம். தஸ்தஅனிசு என்று சொல்ல குர்ஆனுக்கு வாரு. உன்ஸ் என்று சொல்றது உன்சன்னா உறவாடுதல். அப்ப உறவாடுவதற்கு அவர் ரெடியான்னு பார்த்து சலாமுன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு நுழைங்க பாவிச்சு. எனவே இங்க குர்ஆன் பாவிச்ச இந்த தஸ்தஅனிசு என்ற சொல்ல ஏன் பாவிச்சது? அனுமதி என்ற சொல்ல விட அது கருத்து கூடவா என்றதை நாங்க கவனமா அவதானிப்போம். நாங்க பார்ப்போம். அடுத்தது இன்னொன்னு சொல்றது பாருங்க, அடுத்த வசனத்துக்கு சொல்றது உங்களை திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டா நீங்க திரும்பி போயிடும் சொல்லு. வீட்டுக்கு வந்தாலும் திரும்பி போக சொல்லுவோமா? ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சிட்டாரு, நீங்க கதவு எனக்கு இப்ப டைம்ல போயிட்டு வாங்க சொல்லுவீங்களா? ஆனா குர்ஆன் சொல்லணும், அவரும் கேட்டுக்கொள்ளணும் சொல்லு. இந்த கணக்கு நேரம் போயிட்டு வாங்கன்னா கேட்டுட்டு போயிடும் சொல்லு. அதான் அவருக்கு சிறந்தது. அவருக்கு மிச்ச தூய்மையானது அதுதான் குர்ஆன். இந்த கருத்தையும் கொஞ்சம் நாங்க பின்னால வரணும் சொல்லு. இங்க அவராத்துல கொள்ளணும் பண்றதுக்கா சொல்றேன், எதை கவனமா பார்க்கணும் பண்றதுக்கா அந்த ஆயிடுச்சு சொல்லு. அல்லாவுக்கு தெரியும் தானே, ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தா தவிர்க்க வாங்கன்னு சொல்றதா. ஆனால் அப்படி சொல்ல தேவையில்லைன்னு சொல்லு. போங்க திரும்பி, எனக்கு இப்ப டைம் இல்ல அல்லது இப்ப ரெடி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பினா அவரும் திரும்பி போயிடும். ஒன்றும் பேசாம திரும்பி போயிடும். திருச்சியோ கீரளக்கும் மிருதியோ பருத்தியோ போங்கன்னு சொன்னா நீங்க திரும்பி போயிடும். அது பின்னால வாழ்க்கையில சொல்ல என்னண்டா அதுவே உங்களுக்கு தூய்மையை தரக்கூடியதாகும். அதான் உங்களுக்கு மிக தூய்மையா இருப்பதற்கு நல்லதாகும்.
திரும்பி போயிடுறா போங்கன்னு சொன்னா திரும்பி போடுறா நல்லா தாலிக்க புவ அஸ்காலக்கும் வந்து குரான் அதை நாங்க கவனித்துருவோம். திரும்ப அடுத்த பாதியில தான் அந்த இன்னொரு பாதியை சொல்லும். அதாவது பார்வையை தாழ்த்திக்கணும் ஆணுக்கு சொல்லி பெண்ணுக்கு சொல்லி அதே பிறகு பெண்கள் இந்த அளவுகளை வெளிக்காட்டக்கூடாது, யாருக்கு வெளிக்காட்டக்கூடாது, யாருக்கு வெளிக்காட்டணும் யாருக்கு வெளிக்காட்டக்கூடாது சொல்லுது. அப்ப நாங்க இப்ப பார்த்து இந்த ஆயத்துக்கள்ல இதோடு சம்பந்தப்படுத்தி சொன்ன மேல சொன்ன இந்த பகுதியும் விபச்சாரம் அபாண்ட சுமத்துதல் கருத்தோடு சம்பந்தப்படுத்தி சொன்னால் என்ன சொல்ல வருது எங்களுக்கு தேச விலை குறைக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது பகுதியா குர்ஆன் இங்க சொல்லுவது என்னன்னா விபச்சாரம் நடப்பதற்கு காரணமாக இருக்கும் விஷயங்களை இல்லாமல் செய்யும். விபச்சாரம் நடக்காமல் இருப்பதற்கான பாதுகாப்புகளை மேற்கொள்ளும் என்றதான் அந்த அதெல்லாம் இந்த 3 விஷயங்களை குர்ஆன் சொல்லி இன்னும் சில விஷயங்களையும் சொல்லும். அதாவது எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு விபச்சாரத்துக்கான வாயிலெல்லாம் திறந்து விட்டுட்டு விபச்சாரம் திறந்துட்டு அடக்கத்துக்கு பிறகு தண்டிக்கிறதல்ல, விபச்சாரத்துக்கான வாயில்களை அடைச்சிட்டு இப்போ ஒரு விபச்சாரம் செய்தால் தண்டியுங்க சொல்றது போலதான் இந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கு. நாங்க விஷால விரிவா பார்ப்போம். ஐயோ நிப்பாட்டல குர்ஆன் இந்த மங்காலையும் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் விஷயங்களையும் சொல்லுது. அனுமதி கேட்டல், பார்வையை தாழ்த்துதல், பெண்கள் தங்களுடைய அழகுகளை மறைத்துக் கொள்ளுதல் 3 விஷயங்களை சொல்லிட்டு அதோட சேர்த்து இன்னும் 2 விஷயங்களையும் சொல்லுது. அப்ப அடுத்த பாதையில இன்னும் 2 பாதுகாப்பு ஏற்பாடுகள் சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லுது. ஒன்று திருமணம் முடிப்பதற்கு உதவும். அந்த ஆயத்தின் படி சமூகம் உதவி செய்யணும் நான் கருத்து எடுக்கணும். நாங்கள் பின்னாடி விஷயம்னா சட்ட ஆயத்து அதுக்கான வசனங்களை பார்ப்போம். திருமணம் முடிக்காதவர்களுக்கான முடிப்பதற்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். முதலும் 2வது விபச்சாரம் ஒரு தொழிலாக நடக்கக்கூடாது, சமூகத்தில் அது ஒரு தொழிலாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்றோம். இந்த 2 பகுதியில் தான் நாங்கள் அதை தான் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இருந்து அதை மீறி விபச்சாரம் செய்தால்தான் அப்போதுதான் இந்த கடுமையான தண்டனை சொல்லி குர்ஆன் சொல்ற மாதிரி எங்களுக்கு வழங்கு. இந்த ஆயத்துல ஓடுறதை பார்த்தால் சொல்ற ஒழுங்க பார்த்தால் நாங்கள் அதை காணும். அதாவது குர்ஆன் முதல் விபச்சாரத்துக்கான தண்டனையை சொல்லி திரும்ப நடக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை சொல்லும். எப்ப நடக்காம இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகளை சொல்லும். இந்த வசனம் முடிஞ்ச மாதிரி பார்ப்போம். எப்படி முடிஞ்சதுன்னா கடைசி 34வது வசனம் உலகத்தை அன்சல்னா இலைக்கும் ஆயாத்தின் முபையினார். நான் ஏற்கனவே சொன்ன பையினார் முபையினார் யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத் என்பது இந்த சூறால கூட 7 இடங்கள்ல அப்படி சொல்றது. இங்கேயும் உங்களுக்கு நாங்கள் மிகவும் தெளிவுபடுத்தக்கூடிய முபையினார் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லிட்டு திரும்ப சொல்லுதோ உங்களுக்கு முன்பு வாழ்ந்து சென்றவர்களின் உதாரணங்களையும் சொல்லி, அதாவது உங்களுக்கு முன்பு வாழ்ந்து சென்ற சமூகங்கள் உதாரணங்களுக்கு முன்னாடி இந்த சட்டங்களை பின்பற்றி வாழாத போது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுவும் உங்களுக்கு முன்னாடி என்று குர்ஆன் இதை கடைசி பாருங்க சொல்லி முடியும். இதுதான் இந்த 2வது பாரு. இப்ப நாங்க அடுத்த பாரு தருவோம். அடுத்த பாரு கொஞ்சம் தொடங்கி வைப்போம். இந்த பாதி இந்த சூறால ஏறத்தாழ நடுப்பாது 64 சூறாண்டா கிட்டத்தட்ட நடுப்பாது 35வது ஆயத்துல நிற்கும். அந்த 35வது ஆயத்து என்ன கருத்தை சொல்றத பத்தி 4 அபிப்பிராயங்கள் இருக்கு. நாங்க பின்னால படிப்போம். அதை அல்லாஹ் நூறு சமாவாத்துகள் அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லு. மசல நூறுகி அல்லாஹ்வுடைய ஒளிக்கான உதாரணம் இப்படி இருந்து ஒரு நீண்ட ஒரு வசனமாக இருக்கு. அது 4 வகையான அபிப்பிராயங்கள் அந்த ஆயத்தை பத்தி சொல்லிருக்கு. நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்ப்போம். ஆனால் என்ன விஷயம், 3வது பகுதிக்கு இந்த சூறா வந்திருக்கிற மாதிரி அல்லது 4வது பகுதிக்கு இந்த சூறா வந்திருக்கிற மாதிரி எங்களுக்கு முதலாவது விபச்சாரமும் அதற்கான தண்டனைகளும், 2வது விபச்சாரம் நடக்காமல் இருப்பதற்கான சமூக பாதுகாப்பு ஏற்பாடுகள் சொல்றோம். 4வது இப்ப 3வது நாங்க சொல்லிருக்கோம். 2வது
விபச்சாரத்தின் காரணமாக விபச்சாரம் ஒரு அபாண்டமாக சமூகத்தில் பரவினால் எப்படி ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வு தரும். மூன்றாவது, விபச்சாரம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. நாலாவது பகுதியில இந்த கருத்தையெல்லாம் விட்டமாக விபச்சாரமோ அது தண்டனையோ அந்த விஷயங்களோ இல்லாம விட்டது போல உங்கள் உடல்ல ஆனா விட்டது போல இன்னொரு பகுதி இப்போ அல்லாஹ் நூறு சமாவாத்துகள் அப்படின்னு சொல்லி தொடங்கி நாங்க பின்னால பார்ப்போம் விளக்கு. அதுக்கு அடுத்து இன்னும் 2 உதாரணங்கள் சொல்லு, 2 ஓமைகளை சொல்லு. குஃபுருக்கு 2 ஓமைகளை சொல்லு. ஒன்று சொல்றது குஃபுரு காணல் நீர், பின்னாலோடி இடத்தையோ கிடைக்கும் என்று பின்னாலோடி கடைசியில பார்த்தா ஒன்றும் இல்லாத காணல் நீர். 2வது குஃபுரோடு இருள், கடுமையான இருட்டு குஃபுர். அதுல ஒரு நாளும் மனுஷனுக்கு நேரு வழி பெற்று வாழ்வது கஷ்டம், தட்டு தடுமாறி குழம்பி தான் மனுஷன் வாழ்வோம். அப்படியான ஒரு இருள் தான் குஃபுர் என்று குர்ஆன் 2வது உதாரணமாக சொல்லு. அப்ப இப்படி இந்த சூறாட இந்த சட்டங்களை சொன்னதன் பிறகு அல்லாஹ் தஆலா அந்த ஈமானுக்கு ஒளியையும் அப்படி நாங்கள் இப்போது வச்சுக்கொள்வோம், பிறகு அதை கற்க பார்ப்போம். ஒளியையும் அல்லது இறை வழிகாட்டலுக்கு ஒளியையும் இறை வழிகாட்டலை பெறாமல் இருப்பதற்கு காணல் நீர் அல்லது இருளையும் உதாரணமாக சொல்லி இந்த பகுதி தொடர்ந்து நாங்க பார்ப்போம். இன்னொரு பகுதிக்கு இந்த பகுதியில் இன்னொரு பகுதி இருக்கு, நாங்க அதை இன்ஷா அல்லாஹ் வாரமுறை பார்ப்போம். இருக்கால அரைவாசம் முடிச்சுட்டோம் பார்த்து, இன்னொரு பகுதி அதற்கு இன்னொரு அரைவாசம் இருக்கு, நாங்க வாரமுறை அதை முடிச்சு தப்சீரை தொடங்கலாம்னு நினைக்கிறோம். அப்ப முதலாவது ஏழுமா இருந்தால் நீங்க இப்படி செஞ்சுட்டு வந்தால் நாங்க இதை பார்க்க தேவை. நீங்க ஃபுல்லா ஒரு முறை வாய்ச்சி கொண்டு வந்தால் கவனமா சூரத்து நூற ஃபுல்லா கவனமா வாய்ச்சி கொண்டு வந்தால் நாங்க இதை இப்படி ஒவ்வொரு ஆயத்தா பார்த்துக்கொண்டு போக தேவை. தப்சீரை பார்த்துருக்கோம், தப்சீருக்கு நேரடியாக வந்துருக்கோம். நீங்க உங்கள்கிட்ட அந்த இதுகள் எல்லாத்துலயுமே மொழிபெயர்ப்புகள் இருக்கும், அந்த மொழிபெயர்ப்புகளை வாசிச்சு இந்த சூறா என்ன சொல்லுது உங்களுக்கு விளங்குற மாதிரி உங்களுக்கு என்ன விளங்கும் அது மாதிரி குறிப்புகள் எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த விஷயங்களை தான் சொல்லுவோம்னு சொல்லி அப்ப நாங்க பாரதரமா தப்சீரே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு டைம் கொண்ட எடுக்க வேண்டிய தேவை இருக்க. நீங்க அப்படி எடுத்து வந்தீங்கன்னா இதோட நாங்க நிப்பாட்டி இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை பார்ப்போம்.